எது சிறந்த வாழ்க்கைக்கான பாதை? இதுதான் உங்களுக்கான தலைப்பு, எங்களுக்கான தலைப்பு கூட இல்லை. எது சிறந்த வாழ்க்கைக்கான பாதை? வேலை தேடும் வாழ்க்கையா? ஆமான்னு பேச 2 பேர். வேலை வழங்கும் வாழ்க்கையா? ஆமான்னு பேச 2 பேர். இதோ வருகிறார்கள். தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு, NIT PhD புகழ் வணக்கத்திற்குரிய கபிலா விசாலாட்சி அவர்கள். இல்லை இல்லை, இவரை மாதிரி இருந்தா யாரு வேலை கொடுப்பா? தரமாட்டாங்க. வேலை வழங்கும் வாழ்க்கை தான் சிறப்பு. வாங்கம்மா பேசுங்க. போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நடுவர் அவர்களே, அவையிலே இருக்கின்ற ஆன்றோர் பெருமக்களே, கடந்த 25 ஆண்டுகளாக இந்த கல்லூரி ஏறு போல் வெற்றி பாதையில் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கெல்லாம் ஒரே காரணம் சாயர்பாய் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் என்ற மிகப்பெரிய அமைப்பு இந்த கல்லூரியை நிறுவ வேண்டும் என்று அவர்கள் யோசித்ததுதான். அப்ப அறிவு நிறைந்த இத்தனை ஆசிரியர்கள், அன்பு பொங்கும் மாணவர்கள், இந்த பேட்ச் மட்டும் இல்ல, காலம் காலமாக இத்தனை பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று ஒரு கல்லூரி நினைத்து அதை தொடங்கி இருக்கிறார்கள் என்றால் ஒரு முதலாளி தொடங்கி இருக்காரு. அப்ப தான் மட்டும் மகிழ்ச்சியாக இருந்தால் போதும் என்று நினைப்பது வேலை தேடும் வாழ்க்கை. இத்தனை இளைஞர்களுக்கு எதிர்காலம் சிறக்க வேண்டும், இவர்கள் எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைக்கிறது வேலை வழங்கும் வாழ்க்கை. அப்ப எது சிறந்த வாழ்க்கை நீங்க முடிவு பண்ணிக்கீங்க. இந்த தொடங்கலைன்னா இப்ப வந்து பேசுவீங்களா? ஐயா, அடுத்த முறை இந்த மாதிரி கல்லூரியில பேச அழைக்கும் போது தயவு செய்து அந்த நாகமுத்து பாண்டியனை மட்டும் கூப்பிடாதீங்க. ஒரு 10 பேர் தொழில் தொடங்கணும்னு ஆசையோட இருந்திருப்பாங்க. இந்த இப்ப மாத்திட்டாங்க, மனச மாத்தி மொத்தத்தையும் செதச்சிட்டு போயிட்டாரு. ஆமா, ஒரு மனுஷன் புலம்பலாம், இவ்வளவா புலம்புறது? நெகட்டிவிட்டியோட உச்சம். பத்திரகிரியார் புலம்பல், பட்டினத்தார் புலம்பல் கேட்டிருக்கேன். நாகமுத்து பாண்டியன் புலம்பல் இப்பதான் கேட்கிறேன். ஐயா, அவரு ஒரு வடைக்கு 1 லிட்டர் எண்ணெய் ஊத்துறாரு. அப்ப அந்த தொழில் சிறக்குமா? ஒரு வடைக்கு 1 லிட்டர் எண்ணெய் ஊத்துனா தனக்கே தான் குழிய தோன்றதுதான், தலையில மண்ணள்ளி போடுறதுதான். தொழில சரியா செஞ்சா ஏன் தனக்கு குழி தோண்ட போறோம்? அடுத்தவங்களுக்கு மலையை கட்டி தரலாங்க. அது மட்டும் இல்ல, வடை வாங்க வண்டி எடுத்துட்டு வருவாங்க, நல்ல வடை சுட்டீங்கன்னா. அவர் சொல்றாரு தொழில் பண்ண நாங்க கடன் வாங்குறோமா? சார், அவங்க பைக் வாங்கவே கடன் வாங்குறாங்க, இவங்க செல்லு வாங்க கடன் வாங்குறாங்க. அப்புறம் கடன் கேட்டா ஆஃப் பண்ணிடுறாங்க. இவரை தொடர்பு கொள்ள முடியாத இடக்கு இருக்காரா? அவர் என்ன சொல்றாரு, முதல்ல வேலைக்கு போவாராம், கொஞ்ச நாள் கழிச்சு எப்ப ஒரு 50 வயசு 60 வயசுல தொழில் தொடங்குவாராம். நான் இங்க இருக்கிற மாணவர்கள்ட்டே கேட்கிறேன், 25 வயசுல நம்ம ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா வேலை பார்க்கிறோம், 35 வயசு ஆனோடனே டீம் லீடர் ஆகணும்னு ஆசைப்படுவோம், 45 வயசுல மேனேஜர் ஆகணும்னு ஆசைப்படுவோம், 50 வயசுல வைஸ் பிரசிடென்ட், 55 வயசுல CEO, 60 வயசுல நாமே ஒரு தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுவோம். சபாஸ். நான் என்ன கேக்குறேன், இது 60 வயசுல ஆசைப்படுறதுக்கு 25 வயசுலயே தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட வேண்டியதானே? மூக்க நேரா இப்படி தொடுங்கன்னு நாங்க சொல்றோம், அவங்க அப்படியே சுத்தி வந்து 25 வருஷம் கழிச்சு தொடுங்கன்னு அவங்க சொல்றாங்க. அப்ப எது சிறந்த வாழ்க்கைக்கான பாதைன்னு நீங்களே யோசிச்சுக்குங்க. சிறந்த வாழ்க்கை அப்படின்னா தன் பெண்டு, தன் பிள்ளை, சோறு, வீடுன்னு இருக்கிறது சிறந்த வாழ்க்கையா? ஹிந்துஸ்தான் யூனிலீவர்னு ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தை எப்படி சொன்னா எல்லாருக்கும் தெரியும்னா, அந்த டவ் சோப்பு, விம் சோப்பு, சர்ஃபெக்ஸ் எல்லாம் தயாரிக்கிற ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் சந்தைக்கு கொடுக்கின்ற பொருட்கள் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனா அந்த நிறுவனம் ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட 2 லட்சம் பெண்களுக்கு காசு கொடுக்கல, வேலை கொடுக்கல, அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் என்றால், பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், 8 அறிவினில் ஆண்களுக்கு பெண்கள் இழைப்பில்லை காணு பாரதியின் வரிகளை மெய்ப்பித்து காட்ட வேண்டும் என்றால் அது வேலை வழங்கும் நிறுவனத்தால் மட்டும்தான் முடியும். சபாஸ். 2 லட்சம் பெண்கள். நீங்க பென்ஷன் வாங்கி என்ன பண்ணுவீங்க? வடை தான் விடுவீங்க. வடை சென்னை கேள்விப்பட்டிருக்கேன், வடை எண்ணெய் உங்களை தான் கேள்விப்பட்டேன்.
ஐயா அன்னைக்கெல்லாம் 12ஆம் கிளாஸ் முடிச்சாலே பக்காவான வேலை கிடைக்கும். பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் கிளாஸான வேலை கிடைக்கும். ஆனா இன்னைக்கு எல்கேஜில இருந்து 10வது வரைக்கும் ஃபெயில் ஆகாம படிச்சு 11th 12th இந்த குரூப் எடுத்தா தான் இன்ஜினியர் ஆக முடியும்னு பிசிக்ஸுக்கு ஒரு டியூஷன், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷன், மேத்ஸுக்கு ஒரு டியூஷன் போய் இந்த டியூஷனுக்கு போனதெல்லாம் பத்தாம, வாங்கின மார்க் பத்தாம, கடைசியில் ஐஐடி ஜேஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு படின்னு அதுக்கு தனியா படிச்சு எல்லாம் முடிச்சு கஷ்டப்பட்டு தேடி ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து சேருவோம். அந்த இன்ஜினியரிங் காலேஜ்லயும் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் வச்ச அரியர் எல்லாம் மொத்தமா ஃபைனல் இயர்ல கிளியர் பண்ணி அப்பாடா இன்ஜினியர் ஆயிட்டோம்டா, நீ பட்ட கடனெல்லாம் அடைச்சிடலான்னு பெரிய பெரிய கனவுகளோட ஒரு கம்பெனி வாசல்ல போய் வேலை கேட்டு நின்னீங்கன்னா நம்மள மாதிரியே 10 லட்சம் பேர் வந்து நிப்பான். போனா போதுன்னு ஒரு கம்பெனிக்காரன் நமக்கு வேலை கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வருஷம் டீம் லீடர் ஆயிடலாம், மேனேஜர் ஆயிடலாம், பெரிய பெரிய கனவோட ஓட ஆரம்பிப்போம். திடீர்னு ஒரு நாள் ஆபீஸ் கதவுல ஐடி கார்டை வச்சா கதவு திறக்காது. சார் உங்களை நேத்து சாயந்தரமே வேலையை விட்டு தூக்கியாச்சு, மெயில் பார்க்கலையான்னு அசால்ட்டா கேட்பாங்க. அவ்வளவுதான் ஃபயர், அதுக்கு பேரு. மறுபடியும் என்ன, திரும்ப ஜாவா படி, ஆரக்கிள் படி, வேலை தேடு. அப்ப இந்த வேலை தேடும் வாழ்க்கை முழுக்க கெட் அவுட், அப்டேட் பண்ணு, வேலை தேடு, ரிப்பீட், அவ்வளவுதான். எதுக்குமே மினிமம் கேரண்டி கிடையாது. இப்படி எப்ப என்ன நடக்கும்னே தெரியாம வாழ்க்கை முழுக்க ஒரு பதட்டத்திலேயே ஓடிட்டு இருக்கிறது தான் அவங்களுடைய வாழ்க்கை. நாகமுத்து பாண்டியன் என்ன சொல்றாரு, பொய்ங்கின்னு ஒரு மெசேஜ் வருமா, 15,000 சம்பளம் வருமா, அவ்வளவுதான். அதுதான் பிரச்சனையே. 1ஆம் தேதி ஆனாலே எப்ப 31ஆம் தேதி ஆகும் சம்பளம் வரும் நினைச்சுக்கிட்டே வாழ்க்கையை ஓட்டுறது தான் அவர்களுடைய வாழ்க்கை. இன்னைக்கு நம்ம வீட்டுல வேலைக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், 60 இன்ச் டிவி இருக்கும், டக்காட்டி பைக் 10 லட்சம் ரூபாய் பைக் இருக்கும், கெத்த காட்டுறதுக்கு ஐபோன் 17 இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா இருக்காது, ஏன்னா எல்லாம் இருக்கிறது இஎம்ஐல. இஎம்ஐ அப்படி போடுங்க. ஓடிக்கிட்டே இருக்கணும், வருஷம் முழுக்க ஓடணும். அந்த ஓட்டம் அடுத்த லெவலுக்கு போறதுக்கான ஓட்டம் நினைக்கிறீங்களா? அந்த பைக் பேர் என்னம்மா? டக்காட்டி. டக்காட்டியா? இப்படி ஒரு பைக்கா இருக்கு. அது இட்டாலியன் கம்பெனி, நீங்க டுகாட்டின்னு சொல்றீங்க, நான் டக்காட்டின்னு சொல்றேன். சரி ரைட். ஒவ்வொரு நாட்டிலையும் ப்ரொனன்சியேஷன் மாறும். இந்த ஓட்டம்ங்கிறது அடுத்த லெவலுக்கான ஓட்டம் கிடையாது. நம்ம அதே இடத்தை தக்க வச்சுக்கிறதுக்கே ஓடிக்கிட்டே இருக்கணும். மூச்சு வாங்கும் சார், அப்ப கூட நம்ம இதயம் இருக்குல்ல, லேப்டாப் லேப்டாப்னு துடிக்க முடியாது, அப்பையும் லேப்டாப் லேப்டாப்னு தான் துடிக்கணும். அப்படியா? ஆபீஸ்ல மேனேஜர் திட்டும் போது கோபம் அருவி மாதிரி கொட்டுது. ஆனா கட்ட வேண்டிய கரண்ட் பில்லு, இஎம்ஐ, கிரெடிட் கார்டு பில் எல்லாம் நினைக்கும் போது வர்ற கோபம் கூட நின்னு போயிருது. அது என்ன மாயமோ தெரியல, வேலைக்கு போற இடத்துல மட்டும் ரோஷமே வர்றதில்ல. இந்த வேலைக்கு போனா ரோஷத்தோடு வாழ வேண்டிய மனிதர்கள் எல்லாம் வேஷம் போட்டு வாழ வேண்டிய நிலைதான் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, மன நிறைவோடு நிம்மதியா வாழ்வாங்களாம். இந்த 60 வயசு ஆனதுக்கு அப்புறம் முதுமையில பென்ஷன் வருமா, சந்தோஷமா வாழ்வாங்களாம். ஆனா உண்மையான நிலவரம் என்னன்னு நான் சொல்லவா? லூசியானா ஸ்டேட் யூனிவர்சிட்டியில ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. சென்டர் ஆஃப் டிசீஸ் கண்ட்ரோலோட சேர்ந்து யாரு ஆரோக்கியமாக இருக்கிறார்கள், யாரு மன நிறைவோடு நிம்மதியாக இருக்கிறார்கள்னு பார்த்தா அதில் வெளிவந்த அறிக்கை புள்ளி விவரம் என்ன சொல்லுது தெரியுமா? வேலைக்கு போறவர்களை விட வேலை கொடுப்பவர்கள் தான் ஆரோக்கியமாக இருக்கிறார்களாம். சார் வேலைக்கு போறதுன்னா என்ன? அந்த காலம் மாதிரி காலையில 9 மணிக்கு வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாம்னு நினைக்கிறீங்களா? அந்த காலத்திலே இருக்கீங்க நாகமுத்து பாண்டியன். நீங்க இன்னைக்கெல்லாம் 9 மணிக்கு வேலைக்கு போயிட்டு 5 மணிக்கு வீட்டுக்கு வர முடியாது. வேலையே விடிய காலையில 3 மணிக்கு தான் ஆரம்பிக்குது. லேப்டாப்பை திறந்து 3 மணிக்கு லாகின் பண்றான். என்னன்னு கேட்டா ஆஸ்திரேலியா கம்பெனிக்கு வேலை பார்க்கறானா, ஆஸ்திரேலியால அப்பதான் அது காலையில 9 மணியா. வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரரு அவர் ராத்திரி 8 மணிக்கு தான் லேப்டாப்பை திறப்பாரு. விடிய காலையில 4 மணி வரைக்கும் வேலை செய்யறாரு. ஏன்னா அமெரிக்கால அப்பதான் காலையில 10 மணியா. அப்ப உங்க குடும்பம் முழுக்க தூங்கிட்டு இருக்கும் போது நீங்க முழிச்சிட்டு இருப்பீங்க. நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கும் போது உங்க குடும்பம் தூங்கும், நீங்க தூங்கும் போது உங்க குடும்பம் முழிச்சிருக்கும். நீங்க வாழவே இல்லை, அங்க வாழ்க்கையே இல்லை. இது சிறந்த வாழ்க்கைக்கான பாதையா? அதான் அவருக்கு இன்னும் கல்யாணம் பண்ணல. சரியா? இன்னைக்கு இருக்கிற ஐடி ஜாப் நிலவரத்தெல்லாம் யோசிச்சுட்டு பேசணும். அன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட் ஜாபை பத்தியே பேசக்கூடாது.
பிளேஸ்மென்ட்ங்கிறது இன்னைக்கு ஈஸிலாம் கிடையாது. செகண்ட் இயர்ல இருந்து பிளேஸ்மென்ட் கிளாஸ், அதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷன், மார்க் இன்டர்வியூ, இதுக்கெல்லாம் தனித்தனி ட்ரைனிங். கூடவே இருக்கிற ஃப்ரெண்டு ஃபைனல் இயர் ஆனோடனே பிளேஸ் ஆயிடுவான். கடுப்பா இருக்கும். ஆனா சிரிச்சுக்கிட்டே கங்க்ராட்ஸ்டா மச்சான்னு சொல்லணும். மனசுக்குள்ள நீ விளங்கவே மாட்டடா அப்படின்னு இருக்கோம். என்னைய பார்த்து எழுதுனானியா, இன்னைக்கு வேலை கிடைச்சிருச்சு அவனுக்கு. வேலை கிடைக்கிறது ஈஸி கிடையாது. ஆஃப் கேம்பஸ்ல போய் ட்ரை பண்ணா மே மாசத்துல தான் நம்ம எக்ஸாம் முடிச்சிருப்போம், ஜூன் மாசம் வேலைக்கு போயிருப்போம். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க. ஆமா, அதாவது எப்படி இருக்குன்னா, கல்யாணம் பண்ற பொண்ணை கூப்பிட்டு உங்களுக்கு எத்தனை குழந்தைன்னு கேட்கிற மாதிரி. இது நல்லாதான். அந்த பிள்ளை 5 சொல்லிட்டு பொண்ணு கொடுத்துருவாங்களா? இன்னைக்கு வேலை கிடைக்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது. ஆனா நாகமுத்து பாண்டியன் கனவு கண்டார் பாத்தீங்களா, அது மாதிரி வேலை ஆரம்பிக்கிறது அவ்வளவு கஷ்டம் ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு ரொம்ப ஈஸியா வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு ரொம்ப ஈஸியா தொழில் தொடங்கலாம். ஓபன் ஏஐ சாட் ஜிபிடி உடைய ஃபவுண்டர் சாம் ஆல்ட்மன் ஒரு 4 நாள் முன்னாடி டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு விஷயம் சொன்னாரு. இன்னைக்கு இளைஞர்களுக்கு சிறந்த புதுமையான ஐடியாவும் உழைப்பும் இருந்தா போதும், யார் வேணாலும் தொழில் தொடங்கலாம்னு சொல்லி இருக்கிறார். சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுங்க சொல்றாங்க பாத்தீங்களா. ஏன்னா நம்ம எப்படி ஆசிரியர்கள் நமக்கு உதவி செய்யறாங்களோ அதுபோல அறிவியலும் சொல்லுது. ஏய், செயற்கை நுண்ணறிவு நம்ம கூடவே அலையுது. சரி, எல்லாருக்கும் தெரிந்த நிறுவனம் ஜோஹோ. இந்த ஜோஹோ சமீபத்துல ஒரு புதுமையான விஷயத்தை செஞ்சிருக்கு. எத்தனை நாள்னா, முதல்ல ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி ஆங்கிலேயர்களுக்கு நம்ம வெளிப்படைய அடிமையா இருந்தோம். இன்னைக்கு அவங்களுடைய பொருட்களுக்கு, அவர்களுடைய கம்யூனிகேஷன் டூலுக்கு, சோசியல் மீடியாக்கெல்லாம் அடிமையா இருக்க கூடாதுன்னு அந்த அடிமைத்தனத்தை உடைச்சு வாட்ஸ்அப்க்கு பதிலா அரட்டைன்னு புதிய செயலியை கொண்டு வந்திருக்காங்க. இதுல எவ்வளவு பேர் அரட்டை ஆப் இறக்கிருக்கேன்னு தெரியல. அமித்ஷா அரட்டை யூஸ் பண்றாராம், தெரியுமா உங்களுக்கு? இது எல்லா இந்தியர்களுக்குமான சுயமரியாதை இல்லையா? சரி, இன்னைக்கு எல்லாரும் பிஸியா வேலைக்கு போயிட்டே இருக்காங்க. தொழிலுக்கு தொடங்காம வேலைக்கு போறோம்னு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் வேலைக்கு போறாங்க. வீட்டுல ஆசையா ஒரு நாய் வளர்க்குறாங்க. அந்த நாயை வாக்கிங் கூட்டிட்டு போக முடியல. இவங்க 2 பேரும் சம்பாதிக்க ஓடுறாங்க. அந்த கேப்ல நாயை வாக்கிங் கூட்டிட்டு போறதுக்குன்னே dogwalker.com ஒருத்தன் புதுசா தொழில் தொடங்குறான். என்னது இது? என்னமா புதுசா இருக்கு? dogwalker.com. ஒண்ணும் இல்ல, உங்க நாயை காலையில வாக்கிங் கூட்டிட்டு போவாங்க, வந்து சாயந்தரமா வாக்கிங் கூட்டிட்டு போவாங்க. இன்னைக்கு அந்த கம்பெனிக்கு 15 ஊர்ல பிரான்ச் இருக்கு. என்ன எல்லா ஊர்லயும் நாய் இருக்குல்ல, அப்படின்னா எல்லா ஊர்லயும் அவனுக்கு பிரான்ச் இருக்கும். புதுமையான விஷயத்தை யோசிச்சா போதும், யாருனாலும் இன்னைக்கு முதலாளி ஆகலாம். நீங்க நல்லா கேட்டுக்குங்க, புதுசா யோசிச்சா நீங்க முதலாளி. இல்லன்னா இவருக்கு நாமுத்து பாண்டியனோட போக வேண்டியதா நீங்க. நிறைவா ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். நம்ம எல்லாரையும் சின்ன வயசுல அம்மா தக்காளி வாங்கிட்டு வா, முக்கு கடையில போய் உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வான்னு எல்லாரையும் அனுப்பிச்சிருப்பாங்கல்ல. ஆனா அப்படி ஒரு சின்ன பையனை தக்காளி வாங்கிட்டு வா, வெங்காயம் வாங்கிட்டு வான்னு அண்ணாச்சி கடைக்கு அனுப்பும் போது நான் ஏன் போய் வாங்கணும்? அந்த பொருள் எல்லாம் தக்காளியும் பச்சை மிளகாயும் என் வீட்டுக்கே வந்தா என்னன்னு ஒரு பையன் யோசிச்சான். 19 வயசு பையன் யோசிச்சான். அவன் யோசித்ததன் உடைய விளைவுதான் இன்றைக்கு $1 பில்லியன் கம்பெனியாக உயர்ந்து நிற்கின்ற ஜெப்டோ நிறுவனம். அப்படி அந்த பையனுக்கு வெறும் 19 வயசுதான். அமெரிக்க நாடுன்னு ஆச்சரியப்பட்டு பேசுறமே, அமெரிக்கா நாட்டுடைய ஃபோர்ப்ஸ் பத்திரிகையில வருஷம் 30 அண்டர் 30ன்னு ஒரு அறிக்கை வெளியிடுவாங்க. சமூகத்துல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய இளைஞர்கள் அப்படின்னு. அதுல மார்க் ஜூக்கர்பர்க், மலாலா, இந்த வரிசையில் 19 வயது நிரம்பிய அந்த இளைஞன் ஆதித் என்ற அந்த இளைஞன் இந்த வருஷம் இடம் பிடித்திருக்கிறான் என்றால் அது இந்திய நாட்டுக்கே பெருமை இல்லையா? ஆதித் ஞாபகம் வச்சுக்கங்க. பாருங்க, ஒருவேளை நீங்க டிகிரி முடிச்சுட்டு IAS IPS வேலைக்கு போறதுக்கு ஒரு இன்டர்வியூ வந்தா ஏதாவது ஒன்று ஞாபகத்துக்கு வந்தா தான் நல்லது. முன்னெல்லாம் நமக்கு அடிக்கடி வினாடி நடத்திக்கிட்டு இருப்பாங்க. இங்க நடக்குதான்னு தெரியல எனக்கு. அது நடந்துக்கிட்டே இருந்தா மூளை வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சரிங்க. இப்படி வேலைக்கு போறதுன்னா நம்மளுடைய சம்பளத்துக்கு காசுக்கு வேலைக்கு போறது. ஆனா யோசிச்சு பாருங்க, சிறந்த வாழ்க்கைனா எது? சம்பளமும் பணம் சம்பாதிக்கிறது தான் சிறந்த வாழ்க்கையா? 4 பேரை வாழ வச்சு பாக்குறது தாங்க சிறந்த வாழ்க்கை. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு.
வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO உடைய ஒரு டெஃபினிஷனோட நான் நிறைவு பண்றேன். ஒரு மனுஷன் நிம்மதியா வாழ்றான்னா அவங்க என்ன தெரியுமா டெஃபினிஷன் சொல்றாங்க? கம்ப்ளீட் பிசிக்கல், மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங். அப்ப இந்த 3 விஷயத்தை எது தருது? ஆரோக்கியம், மன நிறைவு, பிறரை வாழ வைத்து பார்ப்பது. இந்த 3 விஷயத்தையும் வேலைக்கு போறவர்களை விட வேலை வழங்குபவர்கள் தான் சாத்தியமாக்க முடியும் என்பதால் இங்க இருக்கின்ற ஒருவராவது இந்த பட்டிமன்றம் முடித்து அவர் பேச்ச கேட்டு நீங்க டிசப்பாயிண்ட் ஆனது, டிஸ்கரேஜ் ஆனதெல்லாம் மறந்துருங்க. இங்க இருக்கிற ஒருத்தராது ஏதோ ஒரு புதுமையான ஐடியா இருந்ததுன்னா, ஏன்னா இன்னைக்கு ஸ்டார்ட் அப் இந்தியான கவர்மெண்ட்ல ஸ்கீம் இருக்கு, கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு. 20 கோடி வரைக்கும் நமக்கு காசு கொடுக்கறாங்க தொழில் ஆரம்பிக்கணும்னா. அப்ப வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் இருக்காங்க, யாரையும் போய் தேடி நிக்க வேண்டியதில்லை. புதுமையான ஐடியா இருந்தா போதும். 100 பேருக்கு என்ன 1000 பேருக்கு நம்மனால வேலை கொடுக்க முடியும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். எதுக்காக இந்த பட்டிமன்றத்தை வச்சாங்களோ அதை பூரா சொல்லி முடிச்சிட்டாங்க. தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நம்மளால படிக்க முடியாத விஷயங்கள், நமக்கு முன்னாடி படித்தவங்க சொல்ற விஷயங்கள், இதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. சொல்றாங்க பாருங்க, 20 கோடி ரூபாயை வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் அப் தொடங்கல, நம்ம தொழில் தொடங்க முடியும்னா அரசாங்கத்துக்கு உதவியா இருக்கு. அதுக்கான நீங்க கடனையோ வட்டியோ மிக வாழ்நாள் முழுவதும் நீங்க கட்டலாம். உடனே கொடுங்க, ரன் வட்டி மீட்டர் வட்டி எல்லாம் கிடையாது. சின்னதா கிடமுகாங்க, பெருசா கிடமுகாங்க, அதான் முக்கியம். அதுக்காக அவங்க என்னென்ன பண்ணாங்கிறத ரொம்ப அருமையா எடுத்து சொல்லிருக்காங்க. எனக்கே தொழில் தொடங்கணும் போல இருக்கு, வயசாயிருச்சு, பரவாயில்ல. இப்ப அவர்கள் பேசி அந்த பேச்செல்லாம் கேட்டோம். நிறைவாக பேராசிரியை டாக்டர் மனோன்மணி அவர்கள் வருகிறார்கள். இல்ல வேலை போயிட்டு நிம்மதியா இருந்தாலே போதும், வேலை தேடும் வாழ்க்கையே சிறப்பு. மனோன்மணி அவர்கள் வருகிறார்கள். அன்னை தமிழே, நாவி கலந்தவளே, சொல்லில் விளையாட சொல்லி கொடுத்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே, தாயே தமிழே உன் பாதத்திற்கே என் முதல் வணக்கம். கை தட்டணும்னு நினைச்சா தட்டிருங்க. ஏன்னா மிஸ் இப்படி ஆரம்பிச்சாங்க, அப்புறம் நிறுத்திட்டாங்க. பேரன்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய பட்டிமன்றங்களில் முடிசூடா இளவரசராக விளங்குகிற, இரவு நேரத்திலும் பகல் நேரத்திலும் பல்கலைக்கழகமாக திகழ்கிற நடுவர் பெருந்தகை அவர்களே, நடுவர் அவர்களே, அழுவதனால் 10 நோய்கள் உண்டாகும். அழுவதனால் 10 நோய்கள் உண்டாகும், சிரிப்பதனால் 100 நோய்கள் குணமாகும். அப்படி இந்த சமூகத்தில் சிரிக்க வைத்து நோய்களை குணப்படுத்துகிற தமிழ் மருத்துவர் மட்டுமல்லாது எல்லா வகையிலும் மருத்துவராக இருக்கிற நடுவர் பெருந்தகை, மேடையில வீற்றிருக்கிற இலக்கிய வழக்கறிஞர்களே, சோகத்திரையை கிழித்தெறிய கிளம்பிய மாட புறாக்களாக வீற்றிருக்கக்கூடிய கணாதிபதி துளசி ஜெயின்ஸ் கல்லூரியினுடைய மாட புறாக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நடுவர்களை இப்ப நேரடியா தலைப்புக்குள்ள வந்துடலாம். ஏன்னா நிறைவான பேச்சாளர் வேற. நான் இந்த பூமிக்கு நன்றி உணர்ச்சி உடையவளாக இருப்பேன். ஏனென்று சொன்னால், சிராப்பள்ளி என்று சொன்னால் பள்ளி என்றாலே சமணர்கள் வாழ்கிற இடம்தான். அதிலும் சிராப் என்று சொன்னால் சமணர்கள் வாழ்ந்த சிராப்பள்ளி என்கிற திருச்சிராப்பள்ளியினுடைய அந்த ஊரிலிருந்து இந்த ஜெயின்ஸ் கல்லூரிக்கு நான் வந்திருக்கிறேன். வாங்க வாங்க. அதனால ஒரு மிகப்பெரிய சிறப்பு. நடுவர் அவர்களே, ஒரு குழந்தை யோகியனாக வளர்த்து விட்டால், ஒரு தாய் ஒரு குழந்தையை யோகியனாக வளர்த்து விட்டால், இந்த தேசத்தில் ஒரு அயோக்கியன் உருவாவதை அந்த தாய் தடுத்து விட்டால் என்று அர்த்தம். இன்றைக்கும் இந்த உலகத்திலே அஹிம்சையை போதித்த மகாத்மா காந்தியினுடைய தாயார் ஜெயின்ஸ் வகுப்பை சார்ந்தவர். அப்படி ஒரு நல்ல தாயினுடைய நோக்கம் இன்றைக்கு என்ன தெரியுமா? இங்க இருக்கிற எல்லா குழந்தைகளினுடைய அம்மாவுக்கு ஒரே ஒரு நோக்கம் தான், என் பிள்ளை படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போகணும். ஒண்ணு. ரெண்டாவது, அந்த வேலையும் நேர்மையான முறையில் என் பிள்ளை இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு தாயினுடைய மிகப்பெரிய நோக்கமே. அந்த நோக்கம் மட்டும் நிறைவேறிட்ட அந்த அம்மாவுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் கூட சொல்ல தெரியாது. என் பிள்ளை வேலைக்கு எழுதி போட்டிருக்கு, அப்படித்தான் சொல்லுவான். என் பிள்ளை வேலைக்கு எழுதி போட்டிருக்கு. எங்க எழுதி போட்டிருக்கு? எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல எழுதி போட்டிருக்கு. ஒரு பிள்ளை அது எந்த ஆபீஸ்ல போய் பதிவு பண்ணான்னு சொல்ல முடியாத தாயினுடைய கனவு கூட என்னன்னா, என் பிள்ளை ஒரு வேலைக்கு போகணும் இல்லையா? செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம், வேர்வை அது தீராமல்
மௌனம் அது மாறாமல் நாளும் நடைபோடுங்கள், நாளை வரலாம். சத்தியம் உங்களை காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும். தாய் தந்த அன்புக்கும் நான் தந்த பண்புக்கும் பூமாலை காத்திருக்கும். ஒரு தோப்பு குயிலாக ஒரு தோடி குயிலாக பாடு பண்பாடு. நடுவர் அவர்களே, இந்த தாயினுடைய நோக்கம், அந்த ஒரே நோக்கம் என்னவென்றால் அந்த குழந்தைக்கு வேலை மட்டும்தான். அதுதான் இன்றைக்கு நாங்க பேச வந்திருக்கோம் நடுவர் அவர்களே. அது மட்டும் இல்ல, இப்ப வேலையில நல்ல வேலை கெட்ட வேலைன்னா ஒண்ணு இல்லைங்க. இப்ப இந்த மேடை எடுத்துக்கோங்களேன். இந்த மேடையில இங்க பாருங்க, இந்த பூ வைத்தவர்கள் ஒரு 5 பேர் வச்சிருப்பாங்க. இந்த மேடையில இந்த விரிப்பு விரித்தவர்கள் ஒரு 5 பேர் செஞ்சிருப்பாங்க. இந்த மேடையில பின்னாடி இருக்கக்கூடிய இதெல்லாம் செஞ்சவங்க ஒரு 5 பேரு. இந்த 25வது ஆண்டு விழாவை நடத்துகிற இந்த இடத்துல எத்தனை பேர் வேலை பார்த்திருப்பாங்க? அது மட்டுமே பாரதிதாசன் சொல்வார், நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகின்றால் ஒளிமுகத்தை போல. பாருங்க, உங்க தலைக்கு மேல அப்படியே ஒரு நீலவான் பந்தல் மேடையாக அமைத்து அதற்கு கீழே உங்களை உட்கார வைப்பதற்கு எத்தனை பேர் வேலை செய்திருப்பார்களோ அவர்களுக்கும் நடத்துகிற பாராட்டு விழா தான் இந்த விழா, இல்லையா? அப்போ அவங்களுக்கும் நம்ம இன்னைக்கு நன்றி சொல்லணும்னா, வேலை செய்யறதுனாங்க தலைவன் ஒருத்தர் இருப்பார், நிறுவனர் ஒருத்தர் இருப்பார். ஆனா அதுக்குள்ள வாழற அத்தனை பேருடைய விடாமுயற்சியும் உழைப்பும் நேர்மையும் சேர்ந்ததுதான் ஒரு நிறுவனம் வாழ முடியும். நடுவர்களே, சும்மா ஒரு நிறுவனம், ஒரு கல்வி நிறுவனங்களோ ஏதோ ஒரு அலுவலகம் வந்து வளர்ந்துட முடியுமா? யோசிச்சு பார்க்கணும்ல. அதாவதுங்க, இந்த உலகத்துல தீர்ந்து போகாத விஷயம் உலகம் தோன்றினதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் 2 தான். ஒன்று எல்லாரும் மனதிலும் இருக்கக்கூடிய காதல், இன்னொன்று எல்லாருடைய உயிரிலும் புதைந்திருக்கக்கூடிய உழைப்பு. நடுவர்களே, அந்த காதலும் உழைப்பும் மட்டும்தான் ஒரு மனுஷனை வந்து பெரிய அளவில் கொண்டு போக முடியும். அதுல இப்ப மேடையில வந்தோன்னே நம்ம நல்லா காலையில சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். காலையிலையும் பொங்கல் சாப்பிட்டோம், கேசரி சாப்பிட்டோம், வடை சாப்பிட்டோம். ஆனா என் தங்கச்சி கபிலா வந்து அந்த வடைக்கு இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணிருக்க வேண்டியதில்லை. அதுல நடுவர் வேற ஊடால அந்த வடக்கி. இதுல என்ன எனக்கு ஞாபகம் வந்து போச்சுங்களா, என் வீட்டுக்காரன் அடிக்கடி என்னைய சொல்லுவார், இந்த கருகி போன வடையை எந்த காக்காயும் தூக்காதுன்னு. எனக்கு அந்த ஞாபகம் வேற இங்க வந்துருச்சுங்க. யார சொல்லுவாரு? என்னதான் சொல்லுவார் நடுவர் அவர்களே? சரி, உங்க குடும்ப விஷயம் எப்படியோ இருக்கட்டும். ஆமா, அதனால வடைய பத்தி ஒரு பெரிய ஆராய்ச்சி. அது மட்டும் இல்ல, அந்த நாய்க்கு என்னவா டாக் வாக் டாக் ஃபார்ம்லாம் வச்சிருக்காங்களாம். நான் என்ன கேட்கிறேன், மனுஷன் வாழ்றதுக்கு வழி சொல்லுங்கன்னா, நாய் வாழ்றதுக்கு வழி சொல்றதுக்கு ஒரு 2 பேர். சரி, பரவாயில்ல, நல்லா இருக்கட்டும். நடுவர்களை இன்றைக்கு கல்லூரியில போய் மாணவர்களை சேர்க்கணும்னா எல்லா பெற்றோர்களும் தேடுகிற ஒன்னே ஒன்று என்ன தெரியுமா? அந்த கல்லூரியில பிளேஸ்மெண்ட் செல் இருக்கா? இது மட்டும்தான். அப்போ ஒரு கல்லூரிக்கு அங்கீகாரம் என்ன என்று சொன்னால் பிளேஸ்மெண்ட் செல் மட்டும்தாங்க. அது என்ன? எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய ஒன்று. 2வது நடுவர்களே, வாழ்க்கை எப்போ இனிக்கும் தெரியுங்களா? வாழ்க்கையில் சிறந்தது எது என்று கார்ல் மார்க்ஸை கேட்டார். கார்ல் மார்க்ஸ் சொன்னார், எப்பொழுது பிறருக்காக நாம் உழைக்கிறோமோ அதுதான் உலகத்திலேயே சிறந்த வாழ்க்கை என்று கார்ல் மார்க்ஸ் சொல்லுகிறார். இப்ப இதுல என்ன மகிழ்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கல்வி என்பது நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய பூரணத்துவத்திலிருந்து வருவது. அந்த பூரணத்துவம் என்பது விடாமுயற்சி, நம்பிக்கை, உழைப்பு பிளஸ் எல்லாமே ஈக்குவல் இன்டு என்று சொன்னால் அதுதான் மனிதனுடைய வாழ்க்கையை. நடுவர்கள், அந்த தேடல் இருக்கணும்ல. எப்போ வாழ்க்கை சந்தோஷம்னா ஒவ்வொன்றையும் தேடி அலையணும். இப்ப பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு அடுத்தது என்ன வேலைன்னு தேடி தேடி அலைஞ்சாதான் நடுவர்கள் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு. இப்போ உடம்பும் உயிரும் தனியா வாழுமா? வாழாது. உடம்பு தனியா உயிர் தனியா வாழாது. அதுபோல வேலை தேடுபவர்கள் தனியாகவும் வேலை வழங்குபவர்கள் தனியாகவும் வாழ முடியாது. இதை இன்னைக்கு பாட்டுல ரொம்ப அழகா சொன்னாங்க. கொஞ்சம் தண்ணி மட்டும். வடை வேணுமாம்மா? வடை பொங்கல் ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே தான் பேசுவேன் அப்படின்னு. நடுவர்களே, அதான் காலையில நல்லா சாப்பிட்டுட்டோமே. இப்ப உண்மையிலேயே மனிதநேயத்தை ஜீவகாருண்யம் படைக்கிற நல்ல குரல் நல்லா சாப்பிட்டு அலைப்பாய்ந்து தெரியாது வாழ்க்கையின் வேர்களோ மிக ரகசியமானது. ரகசியம் காண்பதே நம் அவசியமானது. தேடல் உள்ள உயிர்களுக்கு தினமும் பசி இருக்கும். தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும். எப்ப வாழ்க்கை ருசினா இந்த தேடல் இருக்கிற வரைக்கும் தான் வாழ்க்கையில் ருசி. இது ஆட பாடல் போட தேடல் கூட ஒரு சுகமே. என்ன பாட்டு? இன்னிசை பாடி வரும்
இளங்காற்றுக்கு உருவம் இல்லை, காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை. இது தேடலுக்குரிய சிறப்பான விஷயம். யார் பாட்டு? விஜய் பிரபு பாட்டா? ஆமா நடு. சரி. ஆமா, அதுல ஒரு 10 மாணவர்கள் முன்னாடி உட்கார்ந்து கை தட்டினாங்க பாத்தீங்களா? அவங்க கரெக்டா எனக்கும் பாதி தட்டினாங்க, அந்த பாட்டுக்கும் 10% தட்டினாங்க. இப்ப பாருங்க, உண்மையில எனக்கு என்ன மகிழ்ச்சியா இருக்குன்னா, எல்லா ஊர்லயும் நாங்க பேசிட்டு இறங்கி போயிருவோம். ஆனா இங்க எனக்கு மேட்சாவே பூ வச்சிருக்காங்க. நான் வந்ததுல இருந்து இந்த பூவை தான் பாத்துக்கிட்டே இருந்தேன். வாழ்க்கையில போறப்ப கழட்டிட்டு போயிருக்குமா? ஒவ்வொன்றும் சந்தோஷ நடுவர்களே. இப்போ பிஎட் படிக்கும் பொழுது வாழ்க்கையில 2 விஷயம் சொல்லி தருவாங்க. என்ன அப்படின்னா, ஒன்று மாணவர்களோடு எப்படி இணக்கமாக இருப்பது, பணி செய்பவர்களோடு எப்படி இணக்கமாக இருப்பது. 2 சரி பண்ணாதான் முதல்ல அந்த வேலை வாங்கும் வாழ்க்கையே சிறப்பா இருக்க முடியும். அப்ப நம்மளால தாங்க அவங்க சிறப்பா இருக்காங்க. அடுத்தது நடுவர்களே, எண்ணிக்கையில நீங்க யோசிச்சு பாருங்க, எண்ணிக்கையில வேலை வழங்குகிறவர்கள் இந்த நாட்டில் எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 100 பேர், 200 பேர், வேண்டாம் 1000 பேர், 2000 பேர். ஆனால் வேலை தேடுகிற சமூகம் தான் இந்த உலகத்திலே லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க, கோடிக்கணக்கான பேர். ஆமா. இப்போ ஏதாவது ஒரு பரீட்சை எழுதுறோம்னா பாருங்க, அந்த தேர்வை நடத்த வருகிற அதிகாரிகள் 10 பேர் கூட இருக்க மாட்டாங்க. தேர்வை நடத்துகிறவர்கள் 10 பேர் கூட கிடையாது. ஆனா நீங்க பாருங்க, பேங்க் எக்ஸாம் எழுதுறவங்க 2 லட்சம் பேரு, அதே யூபிஎஸ் எக்ஸாம் எழுதுறவங்க 3 லட்சம் பேரு, எல்லாமே லட்சக்கணக்கில் எழுதி வேலைக்காக காத்திருக்கிற இந்த சமூகத்திலே வேலையை பார்க்கறதா நடுவர்களே பெரிய மகிழ்ச்சி. இன்றைக்கு சென்னையில நடுவர்களே உட்லண்ட்ஸ் ஹோட்டல்னு ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கு. அதை இன்னைக்கும் வைத்து நடத்துகிற அந்த நிறுவனர் ஆரம்ப காலகட்டத்திலே சென்னையில போய் என்ன வேலை பார்த்தார் தெரியுமா? அவங்க சொன்னாங்களா, வடா வடா வடான்னு ஒரு தட்டுல ஏந்தி வடை விற்ற வேலையை தான் முதல் நாள் அவர் செய்திருக்கிறார். ஆனால் அவருடைய முயற்சியும் பயிற்சியும் இருந்ததனால் மட்டுமே இன்றைக்கு பெரிய ஹோட்டலினுடைய நிறுவனராக அவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது அவருடைய அந்த உழைப்பு காரணம் நடுவர்களே. இன்னும் எளிமையா சொல்லணும்னா, நம்ம புதுக்கோட்டை பக்கத்துல ஒரு ரயில்வே கேட்ல இந்த ட்ரெயின் நின்னுச்சு. நின்னோன்னு பெண்கள்லாம் என்ன பண்ணாங்க, மோர் விற்கிறதுக்கு வந்தாங்க. மோர் வித்தோன்னா அந்த காருக்குள்ள யார் உட்கார்ந்துருக்கான்னா, 8ஆம் வகுப்பு படித்த பெருமையான கவிஞன் கவியரசு கண்ணதாசன் அந்த காருக்குள்ள உட்கார்ந்துருக்காரு. காருக்குள்ள உட்கார்ந்து வெளியில வந்த பெண்கள்கிட்ட மோர் வாங்கி குடிச்சாரு. அந்த காலகட்டத்தில் ஒரு டம்ளர் மோரினுடைய விலை எவ்வளவுனா வெறும் 10 பைசா தான். இப்ப 2 டம்ளர் இவரு குடிச்சிட்டு, இவர் மனைவி 2 டம்ளர் குடிச்சா 40 பைசா தானே கொடுக்கணும். ஆனா இவர் என்ன பண்ணாரு, 2 ரூபாய் எடுத்து கொடுத்தாரு. இப்ப இந்த மனைவி கோச்சுக்கிட்டாங்க, நம்ம கொடுக்க வேண்டியது 40 பைசா தானே, ஆனா நீங்க ஏன் 2 ரூபாய் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னு கேட்ட பொழுது கவியரசு கண்ணதாசன் சொன்னார், நான் கொடுத்த 40 பைசா இந்த மோருக்கு விலையா இருக்கலாம், ஆனா யாரையும் ஏமாத்தாம இப்படி ரயில்வே கேட்ல மோர் விற்று உழைக்கிற அவர்களுடைய அந்த உழைப்பிற்கு தான் நான் 2 ரூபாய் கொடுத்தேன் என்று அந்த கண்ணதாசன் சொன்னாருங்க. பாக்கியா புத்தகத்தில் ஒரு கவிதை வந்ததுங்க. நான் ஒரு பூக்காரியிடம் தினமும் பூ வாங்குகிறேன், நான் ஒரு பூக்காரியிடம் தினமும் பூ வாங்குகிறேன், ஆனால் எனக்கு காதலி இல்லை, எனக்கு மனைவியும் இல்லை, எனக்கு கடவுள் நம்பிக்கையும் இல்லை, ஆனாலும் நான் தினமும் பூ வாங்குகிறேன் என்று சொன்னால் அந்த பூவிற்கும் பெண்மணி மாற்றுத்திறனாளி என்பதற்காகவும் இல்லை, அந்த பூவிற்கும் பெண்மணி மாற்றுத்திறனாளி என்பதற்காகவும் இல்லை, அந்த மாற்றுத்திறனாளிக்கு கூட இன்னும் இந்த உலகத்திலே உழைப்பின் மீது நம்பிக்கை இருக்கிறது, அந்த ஒரே காரணத்தினாலே என்று அவள் பதிவு செய்கிறார். ஆக உழைப்புதான் உலகத்தை உன்னதமாக சேர்க்கக்கூடியது. எனவே நடுவர்களே, வேலை தேடும் வாழ்க்கை தான் உயிரோடும் உடம்போடும் கலந்து நிற்கிற வேலை. எனவே நீங்கள் அதற்கே தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று மிக பணிவோடு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகான பாடலை கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுடைய பாடலை, தேடல் உள்ள உயிர்களுக்கே நிதமும் பசி எடுக்கும், அதான் வாழ்க்கை. நம்ம தேடிக்கிட்டே இருக்கோம். உழைப்பாளர்கள் மதிக்கப்பட வேண்டும். எவ்வளோ முதலாளி இருந்துருவாங்க, 1000 பேர் இருப்பாங்களா, 1,00,000 பேர் இருப்பாங்களா, ஆனால் கோடி பேர் இருக்கோம் நாங்கள் வேலை தேடுறவங்க. எங்களுடைய வாழ்க்கை இதுதாங்கிறத சொல்லி முடிச்சிருக்காங்க. இப்போ நான் தீர்ப்பு சொல்லணும். குருன்னு ஒரு படம் வந்தது, பார்த்தீங்களான்னு தெரியல. குரு மணிரத்னம் படம், பழைய குரு கமல்ஹாசன் நடித்தது. இந்த புது குரு யாருன்னு கேட்டிங்கன்னா அபிஷேக் பச்சனும் ஐஸ்வர்யா ராய் நடித்த படம். அது அப்படியே தீர்பாய் அம்பானியினுடைய வாழ்க்கை வரலாறு தான் அது. நான் பாம்பே போயிருந்தப்போ பார்த்தேன், அங்கே இருக்கிற முக்கியமான ஒரு பிஸ்னஸ் சென்டரில் ஒரு 10-15 மாடி கட்டடத்தில் ஒரு சின்ன ரூமு, அதில் தீர்பாய் அம்பானின்னு போர்டு இருக்கு. என்ன இந்த பில்டிங் அவர் தான் கேட்டேன். இல்லை, இந்த ரூமில் அவர் வாடகைக்கு இருந்தார். அங்கே எப்படி தெரியுங்களா, அந்த ரூம்
1 மணி நேரத்துக்கு இருக்க போர்டை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது இடமும் ஃபோனும் ஃபேனும் எல்லாம் இருக்கும். நம்ம 1 மணி நேரம் அங்கே உட்காந்துருந்தா அதுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு கொடுக்கலாம். இந்த விசிட்டிங் கார்டில் நான் 11 to 12 அங்கே இருப்பேன், அவ்வளோதான். அந்த இடத்த இன்னைக்கும் அவருடைய பிள்ளைகள் வச்சுருக்காங்க. எங்கள் அப்பா வேலை பார்த்த இடம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. நான் போய் பார்த்துட்டு வந்தேன், ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப அழகா ஐயா சொன்னாங்க. அவர்களுக்கு நன்றி சொல்லிட்டு இப்போ 2 பக்கம் பேசுகிறாங்க. வேலை தேடுறது ஒரு பக்கம், வேலை வழங்கிறது ஒரு பக்கம். எது வேணும் அப்படின்னு கேட்டு முதல்ல ரெண்டையும் பிரிக்க முடியாது. முதல்ல சொல்லிட்டார் இவர். வேலை தேடுறதுன்னா என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் நமக்கு ஒரு திட்டம் கொண்டு வந்து கொடுத்தாங்க, மெக்காலே கல்வி திட்டம்னு ஒன்று. அந்த மெக்காலே கல்வி திட்டம் என்ன தெரியுமா? தேவான்ஸ் கிளார்க், அவ்வளோதான். அவங்களுக்கு கிளார்க்குகள் வேண்டிருந்துச்சு. அதனால் அவங்களுக்கு வேண்டிய படிப்பு இவ்வளவு இருந்தால் போதும்னு சொல்லி நம்மளை தயார் பண்ணாங்க. நாம் வெறும் தொழிலாளர்களாக மட்டும் இருந்தோம். வேலைக்கு போனால் போதும். அதுவும் எப்படி சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? 1/4 காசுனாலும் கவர்மெண்ட் காசு, 1/2 காசுனாலும் அரசாங்க உத்தியோகம். இப்படியே நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. மாப்பிள்ளைக்கு வேலை பார்க்க முதல்ல பொண்ணு எப்படி கொடுப்பாங்க தெரியுமா? மாப்பிள்ளை வேலை பார்க்குறாரா? முந்தியெல்லாம் வில்ல முறிச்சா தான் பொண்ணு, ராமன் காளையை அடக்குனா தான் பொண்ணு, கட்டபொம்மன் படத்தில். எங்கள் ஊர் பக்கம்லாம் இளவட்ட கல்லுன்னு ஒன்று இருக்கும், இப்படி தூக்கி இப்படி போட்டால் தான் பொண்ணு கொடுப்பாங்க. நல்ல வேளை அதெல்லாம் இப்போ இல்லை. இருந்தால் எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிருக்காது. கல்லை தூக்க முடியுமா? வில்லு முடியுமா? உடைக்க முடியுமா? ஆனால் என்ன பண்ணுறோம்? மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்குறாருன்னு கேட்குறோம். நல்லா கவனிச்சுக்கங்க, மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்குறாரு பொண்ணு வீட்டில் கேட்குறாங்க. இப்போ மேட்ரிமோனியலில் அப்பா அம்மாவுக்கு வேலையே கிடையாதுங்க. எல்லாம் முடிவு பண்ணுறது பெண்கள் தான். நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க, நீங்கள் தீர்மானிக்கிறீங்க. என்ன சம்பளம்? ₹1,00,000. இதை வச்சு மேக்கப் கூட வாங்க முடியாது. இதை வச்சு மேக்கப் பண்ண முடியாது. இல்லை, மேக்கப் பண்ண முடியாது. அதனால வேண்டாம், இப்படியே ஒதுக்குறோம். வேலை வேணும்னு நினச்சது, அதுக்காக நம்மளை தயார் பண்ணிக்கிட்டு மாப்பிள்ளை என்ன செய்கிறாரு? வேலை பார்க்குறாரு. மாப்பிள்ளை எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு? இப்படி. அப்போ வேலைக்காக நம்மளுடைய படிப்பு பூரா கவனத்தை கொண்டு போடாங்க. டேய், படித்து எப்படியாவது வேலைக்கு வந்துடுறா, நான் பட்ட பாட்டு நீ படக்கூடாது. அப்பா சொல்கிறாரு, தாத்தா அதுக்கு மேலே சொல்கிறாரு, நான் படித்ததே இல்லைடா, நீ படிச்சிடுறா, வேலைக்கு வந்துடுறா, வேலைக்கு வந்துடுறா, வேலைக்கு வந்துடுறா. இதுவே நமக்கு சொல்லப்பட்ட தாரக மந்திரம். நம்மளே என்ன செய்கிறோம்? அந்த வேலைக்கு ஓடுறதுல நம்முடைய கவனம் பூரா இருக்குது. இப்போ நான் என்னை கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் படித்து முடிக்கிற போது பேராசிரியர் பணி வர்றப்ப அந்த வேலை கிடைச்ச உடனே என்ன சந்தோஷம் தெரியுமா? கவிதை பாடு குயிலே குயிலேன்னு ஒரு பாட்டு வரும், தென்றலே என்ன தொடுல. அதில் வர்ற மாதிரி அப்படியே உலகமே பெரிய மாறி போன மாதிரி எனக்கு தோணுது. மழையில் நனைஞ்சிக்கிட்டு நான் பாட்டுக்கு போகிறேன் சந்தோஷத்தில். வேலை கிடச்சிருச்சு. என்ன காரணம் அப்படின்னா, நம்முடைய டார்கெட் ஒரு வேலை, அவ்வளோதான். அந்த டார்கெட் முடித்த உடனே அதுக்கு பிறகு அவர் சொன்ன மாதிரி நிம்மதியாக வந்து நிம்மதினா என்னங்க? நிம்மதி சாதாரணம். நம்ம ஒரு டிவி பார்த்துட்டா அதுக்கு பேர் நிம்மதியா? ஏன்ட்ட ஒருத்தர் கேட்டார், நீங்கள் எப்போ ஓய்வு எடுப்பீங்க? நான் சொன்னேன், நான் ஓய்வே எடுக்க மாட்டேன், வேலையை மாற்றி செய்வேன் அப்படின்னேன். அதாவது நான் எழுதிக்கிட்டே இருந்தேன்னு வைங்க, அதுக்கு பதிலாக படிக்க ஆரம்பிப்பேன். வேலை மாறுதா? படிச்சுட்டே இருக்கேன்னு வைங்க, நான் பேச வருவேன். வேலை மாறுதா? படிச்சுக்கிட்டே இருக்க நான், பேசிக்கிட்டே இருக்க நான் நடிக்க போவேன். வேலை மாறுதா? நடிச்சுக்கிட்டே இருக்க நான் யூடியூப்புக்கு வந்து என்னுடைய இதுக்கு இது எழுதுவேன், ஸ்கிரிப்ட் எழுதுவேன். வேலை மாறுதா? இப்போ நான் சோர்வு அடைய மாட்டேன். ஞாபகம் வச்சுக்கங்க, ஒரே மாதிரி வேலை பார்க்குற போது தான் நமக்கு ஒரு அலுப்பும் சலிப்பும் ஏற்படும். அதுவும் இந்த ரிட்டையர்மெண்ட் டேட் இருக்கு இல்லையா, 58, 60 வச்சுருக்கோம்ல, நம்ம ஆக வேண்டாமுங்க, நம்மளை ஆக்கி விட்டுருவாங்க. பார்த்துருக்கீங்களா? 58 வயசு 60 வயசு ஆக போகுதுன்னா ஏதாவது சொன்னோம்னா கூட என்னையா என்ன ஒரு 2 வருஷம் அவர் பாட்டுக்கு, அப்புறம் போயிடுவார். எங்கே போயிடுவார்? மேலேயா போயிடுவார். இந்த ரிட்டையர்மெண்ட்டுன்னு வந்துட்டாலே நம்ம அப்படியே ஓஞ்சு போகிறோங்க.
மறக்காம ஒன்று சொல்றேன் கேளுங்க. ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கை இருக்கா இல்லையா? இருக்கே. எப்படி தெரியுமா? அரவிந்த் கண் ஆஸ்பத்திரி இருக்கு இல்லையா, அவருடைய ஃபவுண்டர் வெங்கடசாமி, அவர் 58 வயசு வரைக்கும், நல்லா சொன்னா 55 வயசு தான், அப்போ 55 வயசு வரைக்கும் அரசாங்கத்தினுடைய கண் மருத்துவர். 58வது வயசுக்கு மேலே தான் அவர் அரவிந்த் கண் மருத்துவமனையை தொடங்குறார். இன்னைக்கு 5 கோடி பேருக்கு மேலே அவருடைய அந்த மருத்துவமனையில் பயன்பெற்றவர்கள் ஒரு பக்கம், வேலை பார்க்குறவங்க ஒரு பக்கம் சொன்னால் வயது இல்லை. நம்முடைய பணிக்கு இனிமே அவ்வளோதான். அமெரிக்காவில் பார்த்தேன், ஒரு 85 வயசு பெரியவர் வர்றாரு, இந்த போனி டெயில் போட்டிருக்காரு, வந்தார். எங்கே? ஏல் யூனிவர்சிட்டி, கனெக்டிகட் ஸ்டேட்டில் ஏல் பல்கலைக்கழகத்தில். அங்கே நண்பர்களோடு நான் பேசிகிட்டு இருக்கப்போ அவர் வர்றாரு. அவர் வந்தோடனே எல்லாரும் ஓடி போய் அவர்கிட்ட உட்காந்து பேசுகிறாங்க. லேனில் உட்காந்து, வகுப்புக்குள்ளே போல. அவர் கால் மேல் கால் போட்டு ஒரு காஃபியை குடிச்சிக்கிட்டே பேசுகிறாரு. ஒரு 15 நிமிஷம் தாங்க, தென் அப்படின்னாரு. இப்படி டயத்தை பார்த்தாரு, கிளம்பிட்டார். பின்னாடியே போகிறாங்க. இவர் யாருன்னு நான் கேட்டேன். இவர் ஒரு பேராசிரியர், நோபல் பரிசு வாங்கினவர், 55 பல்கலைக்கழகங்களுக்கு விசிட்டிங் ப்ரொஃபஸர். எனக்கு ஒரு ஆசை, இவர் எந்த காரில் பார்க்க போகிறாருன்னு போய் பார்ப்போம். நம்ம கேட்போம்ல, அவர் என்ன சாப்பிட்றாரு, என்ன காரில் வர்றாருன்னு பார்ப்போம்ல. நான் வெளியே போய் பார்த்தேங்க. என்ன தெரியுமா இருந்தது? சார்ட்டர்ட் ஃப்ளைட் இருந்துச்சு, தனியான ஒரு விமானம் அவருக்கு. அந்த விமானத்தில் அவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த இது முடிஞ்ச உடனே கனடா போகிறாரு. அது முடித்த உடனே அப்படியே என்ன செய்கிறாரு, பாரிஸ் போகிறாரு. ஒரு ஆள் தான், 85 வயசுக்கு பற்றி கவலை இல்லைங்க. அந்த அந்த திறமையை ஏற்றுக்கொள்கிற அளவுக்காக இந்த உலகத்தை தயார் பண்ணணும். வேலைக்காக நாம் கனவு காணுவதும் வேலையை நோக்கி போகிறதும் ஒரு வாழ்க்கை தான். இல்லைன்னுலாம் சொல்லக்கூடாது. நான் வேலையே தேட மாட்டேன் இல்லையே. நான் சொன்னாங்க பாருங்க, சாதாரண இட்லி விற்றுக்கிட்டு இருந்த அந்த பையன் இட்லி.com போட்டு அடித்து இன்னைக்கு கொண்டு போகிறான். உலகத்தில் அதிகமான பாலங்களை கட்டுகின்ற என்ஜினியர்கள் முக்கியமானவர்கள் இந்தியர்கள், குறிப்பாக தமிழர்கள். அதுவும் கடலுக்கு அடியில் பாலம் போதில்ல, அதில் நம்ம ஆட்கள் பெரிய ஆள். சரி, இப்போ இந்த சொன்ன பாருங்க, இந்த எம்பேசியர் பில்டிங், 100 மாடி பில்டிங், இந்த லிப்ட்ல போறப்போ போர் அடிக்காம இருக்க என்ன செய்யுது? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யோசனை சொன்னாங்க. பாட்டு போடுவோம், மியூசிக் போட்டோம்னா பேசாம போவாங்க. இன்னொருத்தர் இந்த டிவி வச்சிருவோம், படம் ஓடுறோம். அப்புறம் ஒருத்தர் கேட்டால் படம் முடியலன்னா சில பேர் ஏறி இறங்கிட்டு வைப்பாங்க. கிளைமாக்ஸ் வரைக்கும் போடலாம்னா என்ன ஆகுது? ஒளி போடலாம்னு நடக்கலை. அதை ஒருத்தர் கண்டுபிடிச்சு கொடுத்தேன். எப்படி தெரியுமா? பேசாம 4 பக்கம் கண்ணாடி வைங்கன்னா. யோசனை சாதாரணமானது தான். இந்த கண்ணாடி வச்ச பிறகு யாருமே போர் அடிக்குன்னு சொல்லலைங்க. ஏன் தெரியுமா? ஒரு ஃபுல் கண்ணாடியை நீங்க பாருங்க, பார்த்த உடனே செய்யற வேலை என்ன தெரியுமா? நடந்து போய் ரஜினி மாதிரி திரும்பி பார்ப்போம். நம்ம சில பேர் கிட்ட போயிருந்தா அப்படின்னு பார்ப்பாங்க. நாக்கு நீட்டு இருக்கான். ஒன்றும் இல்லை, ஒரு குரங்கிட்ட கண்ணாடி கொடுங்களேன், அது கொடுக்கா பிடிக்கும். அதுக்கு ரொம்ப பிடிச்சது அது மூஞ்சிதான். அது போல நம்மளையே நாம பார்க்கலாம்னு கண்டுபிடிச்ச பிறகு எவன் வீட்டுல போர் அடிக்குதுன்னு சொல்லலை. இதை ஒருத்தர் யோசிச்சா பார்த்தீங்களா? அவன் தான் யோசனைக்காரன். புதியன தேடுகிறவர்கள் ஜெயிப்பார்கள். முதலாளிக்கு அப்பா கொடுத்த பணம் இல்லை, அப்படிலாம் இல்லைங்க. ராக்பெல்லர், உலகத்திலே பெரிய கோடீஸ்வரர் ராக்பெல்லர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அமெரிக்கால எண்ணெய் கிணறுகள் பூரா அவருடைய தான். அவருடைய மகன் போய் டொனேஷன் கேட்டாங்க. அவர் படாருக்கு ஒரு $10,000 செக் கொடுத்துட்டாரு. யார்? ராக்பெல்லருடைய பையன். இவங்களுக்கு சந்தோஷம். மகனே $10,000 கொடுக்குறாரு, அப்படின்ட்ட போவோம், லட்சம் கொடுப்பாரு அப்படின்னு போயிருக்காங்க. அவர் வாங்கி பார்த்துட்டு $10 போட்டுக்காரு. என்னங்க உங்க மகன் $10,000 போட்டுக்காரு, நீங்க ரொம்ப கொடுப்பீங்கன்னு வந்தா வெறும் $10 போடுறீங்க. அவங்க அப்பா பணக்காரருங்க, எங்க அப்பா ஏழை தானே,
புரியுது அவங்களுக்கு? அவங்க அப்பா இவர்தான், அவங்க அப்பா பணக்காரர்கள், எங்க அப்பா ஏழை. ஞாபகம், நாம் உயர்ந்து வருகிற போதுதான் இந்த உலகம் உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை விரும்பும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் உன் நிழலும் கூட வெறுக்கும். முடிச்சாச்சு, ஐயா முடிச்சுட்டு போறா. ஆமா, நான் சொன்னோடனே குரல் கேட்டுச்சு போட்டுட்டு கண்ணாடி கேட்டு குரல் வந்துருக்கா? பரவாயில்ல, அதுவும் பட்டிமன்றம் கேட்கட்டும். இப்ப பாருங்க, முதலாளிங்கிற அந்த விஷயத்துக்காக நாம வாரன் பஃபெட் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் சொல்ற அந்த சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க பாருங்க. அதே மாதிரி முடிச்சிடலாம். வால்மார்ட் உலக பணக்காரங்களை லிஸ்ட் போட்டீங்கன்னா முதல் இடத்துல வால்மார்ட் அதிபர், 2வது இடத்துல அவர் மனைவி, 3வது இடத்துல அவர் மகன், 4வது இடத்துல அவர் மருமகன். வால்மார்ட் எடுத்துட்டீங்களா? இன்னைக்கு நம்ம அந்த மாலுக்கு போறோம்ல, திருமாலை பார்க்கணுமோ இல்லையோ, ஷாப்பிங் மால் போயிடுறோம். இந்த மால் மாதிரி அங்க ஏற்கால ஒரு 100 ஏக்கர்ல இருக்குது. ஹேர் பின் தொடங்கி ஏரோப்ளேன் வரைக்கும் எல்லாத்தையும் வாங்குறாங்க. இந்த அதிபர்கள் தான் அங்க இருக்காங்க. வேற என்ன? இப்ப நீங்க கேஎஃப்சி இருக்குல்ல, கேஎஃப்சி என்ன நம்ம ஊருக்காரர் அவரு இல்ல, அமெரிக்கார் தான். அந்த கேங்கிறது அவர் பிறந்த ஸ்டேட்டுங்க. அதை முன்னாடி வச்சுக்கிட்டு அந்த கோழி வறுவலை ஒரு புது மசாலா போட்டு செஞ்சு கொடுத்தாரு. நம்ம ஊர்ல ஒழுங்கா நாட்டுக்கோழி குழம்பு தின்னுட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம பிள்ளைய கேஎஃப்சி இல்லைன்னா சாப்பிட மாட்டேங்குது. உலகத்தையே கைக்குள்ள போடுற யோசனை உள்ளவர்கள் தாங்க உலகத்தில் முதலாளி. எனவே தொழிலாளிகளுக்கு வாழ்வு தருகிற முதலாளியாக மாற வேண்டும் என்று சிந்தியுங்கள். உலகத்தை ஜெயிக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். அவருக்கு மூத்த ஒரு ஞானசம்பந்தம் இருக்காரு, அதுவும் பிரமாமான தமிழ், அதையும் அவரே சொல்லுவார். கண்டிப்பா கேளுங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.